Praise the Lord. Hallelujah. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to Covenant of the Day. And today is 27th July 2026 Monday. இந்த கடைசி வாரத்திலே, ஜூலையுடைய கடைசி மாதத்தின், அந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே வந்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருப்பாரு, வழி நடத்துவாரு. நீங்கள் எதிர்பார்க்கிறதை அவர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். Not just listening is not enough, dear brother and sister. Listening and obeying, கேட்டு அதன்படி நடப்பது. நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். We become a new person, a new relationship with God. We become a sonship. அதனாலதான் அவர் அப்பாவே பிதாவே என்று அழைக்கிறோம். திரும்பி திரும்பி நாம் பழையதுக்கு போய்விடக்கூடாது. பழைய குணங்கள், பழைய காரியங்கள் தானே, அது பயங்கரமான, அது என்ன சொல்றதுன்னா அவலட்சணமான ஒரு காரியம். சரி, இன்னைக்கு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை சொல்றாரு. இன்னைக்கு 2வது சபையை குறித்து பேச போகிறார். சிம்ரான் சபையை பத்தி சொல்றாரு. அந்த சபைக்கு சொல்லி, ஆனா சொல்லுகிறவர் யார் என்பதை சொல்லுகிறவரே சொல்லுகிறார். தன்னை அறிமுகப்படுத்துறாரு. நான் தான் சொல்றேன், நான் யாருன்னா அப்படின்னு பாப்பீங்களா? Revelation chapter 2 verse 8. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். And to the angel of the church in Simran, write this thing says the first and the last, who was dead and came to life. சிம்ரான் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தும் பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. யார் சொல்றாராம்? இந்த ரெவலேஷன்ல யார் பேசுறாரா, யார் காட்டுறாராம்? பேசுகிறவர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இவர் தானே சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் இல்ல, அவரா சொன்னாரு, வித்தியாசம் இருக்கிறது இல்ல. அப்ப இது யார் சொன்னது? தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, முந்தினவரும் பிந்தினவரும், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். முந்தினவர் யார்? இந்த உலகத்தை படைத்தவர் தான் முந்தினவர். பிந்தினவர் யார்? அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்துக்கு பாவிகளுக்காக, இந்த உலகத்திற்காக சிலுவையில உயிரை கொடுத்தவர் தான் பிந்தினவர். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, மரித்திருந்தும் பிழைத்திருக்கிறமானவர், சிலுவையில உயிரை கொடுத்த ஆண்டவர், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் சொல்லுகிறார். உலகத்தை படைத்தவர், மனிதனுக்காக சிலுவையில உயிரை கொடுத்தவர், உயிரோடு எழுந்தவர், அவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு வல்லமையான வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். You should understand. He is introducing himself. You know who I am? I am the creator. I am the savior of the world. I died and I risen. I am life. I am telling. நான் சொல்லுகிறேன் சபைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று அதிகாரத்தோடு சொல்லுகிறார். அருமையானவர்களே, இதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுதும், தியானிக்கும் பொழுதும், கேட்கும் பொழுதும், இதை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது வல்லமை நிறைந்தது, இதற்கு நான் என்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த கடைசி காலத்திலே நாம் எப்படி ஆயத்தமா இருக்க முடியும்? அருமையான, how I can prepare in the last day, reading the word of God and meditate and obey. ஆண்டவர் வார்த்தையை வாசித்து தியானித்து அதுக்கு கீழ்ப்படிதல். கீழ்ப்படியும் பொழுதுதான் நீ ஆயத்தமா இருப்பதற்கு அர்த்தம். ஆகவே அருமையானவர்களே, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவர், அவர் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்தும் உயிரோடு எழுந்தவரும் உயிரோடு இருக்கிறவருமானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்க, அந்த வார்த்தைகளுக்கு கனம் கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சமயத்திலும் அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட நீங்கள் பழகி கொண்டீர்களானால் அளவில்லாத ஆண்டவருடைய வழிநடத்துதல், பிரசன்னத்தை நீங்கள் காண முடியும், உணர முடியும். ஒப்பு கொடுங்க. When you start to obey the word of God and obedient to him, dear brother and sister, you will see the glory, you will see the presence of God in your life. Yes, let us pray. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே,
இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து தாங்க. நீர் முந்தினவரும் பிந்தினரும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்பதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய, அதன்படி வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. Lord, help us to obey your word and help us, Lord. We need your strength, Lord. உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். உன் நாமத்திலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brother and sister, சகோதரனே சகோதரியே, first and last, take care and God bless. இப்படிதான் லைஃப்ல ஏதாவது இடையூறு வரும், அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுங்க. God is good. Take care. God bless.